இது ஒரு வீடியம் பிராண்ட்ல இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார். இந்த ஜார்ல ஏதாவது போட்டு அரைக்கும் போது தண்ணி கீழே ஒழுகுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. விசுவலா நீங்களே பாருங்க, கப்ளர் எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு லீக் ஆகிருக்கு. உள்ள இருக்க புஷ் ஷீல்டு தான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த புஷ் ஷீல்டை செக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக பின்னாடி இருக்க கப்ளரை கழட்டிடலாம். இப்போ நான் அந்த புஷ் ஷீல்டை உங்களுக்கு ஷேக் பண்ணி காட்டுறேன். பாருங்க எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புஷ் ஷீல்டோட மெட்டல் பார்ட் உள்ளுக்குள்ள அரிச்சிருக்கும். ஸோ அதனால கரெக்டான பொசிஷன்ல போய் லாக் ஆகாம இருக்கும். அதன் காரணமா கொஞ்சம் கேப் விழுந்திருக்கும். ஸோ அது வழியா அரைக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து தண்ணி வெளியாகுது. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த புஷ் ஷீல்டை நம்ம புதுசா மாத்த போறோம். இந்த புஷ் ஷீல்டை கழட்டணும் அப்படின்னா அதுல ஒரு 3 ஸ்க்ரூ நட் போட்டு லாக் பண்ணிருக்காங்க. சோ அதை வந்து நம்ம டீ ஸ்பேனர் உதவி கொண்டு கழட்டிடலாம். அந்த டீ ஸ்பேனரோட சைஸ் பாத்தீங்கன்னா 7 mm. இப்போ ஜாருக்கு அங்கிட்டால ஒரு ரெட் கலர் பாக்ஸ் தெரியுதுல, டூல்ஸ் கிட். அது ரொம்பவே உபயோகமா இருக்கு எனக்கு. இதே டூல்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா லிங்க் மேல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ 3 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. கீழ இருக்க பேஸை கழட்டினதுக்கு அப்புறமா புஷ் ஷீல்டு நம்ம கைக்கு தனியா வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் புஷ் ஷீல்டு. ஒவ்வொரு மிக்ஸிக்கும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கும். இந்த மிக்ஸிக்கு இந்த மாடல் நமக்கு இருக்கு. இப்போ இந்த புஷ் ஷீல்டை புதுசா நம்ம மாத்த போறோம். இப்போ புதுசுக்கும் பழசுக்கும் விஷுவலா நீங்க பார்த்தாலே தெரியும் வித்தியாசத்தை. அந்த புஷ் ஷீல்டு எந்த அளவுக்கு அரிச்சிருக்குன்னு பாருங்க. சோ அரிச்சிருக்கிறதுனால தான் லீக் ஆகுது வாட்டர். அந்த மாதிரி அதிகப்படியா தண்ணி லீக் ஆச்சு அப்படின்னா டைரக்டா மிக்ஸிக்குள்ள இறங்கி காயில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சோ புஷ் மாத்திக்கிறது நல்லது. சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து மாத்திக்கோங்க. இப்போ புது புஷ் ஷீல்டை அதோட பொசிஷன்ல வச்சு நம்ம லாக் பண்ணியாச்சு. தென் அதுக்கு மேல பேஸ் கப்பை போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ அதுல கொடுத்திருக்க அந்த 3 ஸ்க்ரூக்கும் நட்டை போட்டு லாக் பண்ணா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு சில மிக்ஸி ஜார்ல அந்த நட்டை கழட்டுறது ரொம்ப சிரமமா இருக்கும். கட் பண்ணி எடுக்கிற கட்டாயத்துக்கு நம்ம வந்துருவோம். இந்த ஜாரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்ல, ஈஸியாவே நம்மளால கழட்டி மாட்ட முடிஞ்சிடுச்சு. இப்போ பக்காவா அந்த 3 நட்டையும் நம்ம டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஜார் ஷாஃப்ட் நம்ம இன்சர்ட் பண்ணியாகணும். சோ உள்ள இருக்க அந்த புஷ்ல இருக்கக்கூடிய காப்பர் புஷ் புதுசு அப்படிங்கிறதுனால கொஞ்சமா ரீமிங் பண்ணியாகணும், கேப் பெருசாக்கிறதுக்காக. மோஸ்ட்லி புது புஷஸ்ல ஒரு 1/2 mm சைஸ் கம்மியா தான் இருக்கும். சோ நம்ம தான் கொஞ்சம் ரீமிங் பண்ணி பெருசாக்கிக்கணும். இப்போ ரீமிங் பண்ணதுக்கு அப்புறமா ஜார் ஷாஃப்ட் சூப்பரா உட்காருது. இப்போ ஃப்ரீயா பிளேட்ஸ் ரொட்டேட் ஆகிறத விசிபிளா பார்க்க முடியுது. தென் ஷாஃப்ட்டுக்கு தகுந்த வாசரை போட்டுட்டு பேக் சைடுல கப்ளர் போட்டு லாக் பண்ணிடலாம். இந்த ஜார் ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 சைடுலயும் ரிவர்ஸ் த்ரெட் தான் இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடுல டைட், ரைட் சைடுல லூஸ். அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ப்ராப்பரான டூல்ஸ் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை ஈஸியா செஞ்சு முடிக்க முடியுது இல்லையா? சோ இந்த மாதிரியான பேசிக் டூல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நம்ம சைடுல இருந்து கிடைச்சிரும். அவ்வளவுதான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.